இந்த நிதியாண்டுல என்ன சலுகைகளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நம்ம அதை பத்தி தான் பேசி வருகிறோம். திரு ராமசேஷன் அவர்கள்ட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். சார், வெல்கம் டு தி ஷோ. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்ல இருந்து முக்கியமான அம்சங்களா? அதாவது எஃப்டிஐ வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதனால இம்பட்டஸ் வில் பி ஆன் லோக்கல் சேவிங்ஸ். சார் சொன்னாப்புல இந்த இன்கம் டேக்ஸ் சலுகை எதிர்பார்க்குறோம். அதாவது இந்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 9 lakhs வரும்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, மினிமம் அதாவது த்ரெஷோல்டு நியூ ரெஜிம்க்கு சொல்றீங்க இல்லையா? நியூ ரெஜிம் சொல்றேன். ஓல்ட் ரெஜிம்லயும் சாப்ஸ் கொடுப்பாங்க. ஈவன் தோ தே வாண்ட் யூ டு மைக்ரேட் டு நியூ ரெஜிம். பழைய இதுலயும் அந்த ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ஏடிசி அதெல்லாம் கொஞ்சம் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா they want to garner savings. Local domestic savings as a percentage of investment convert ஆகல. So இது ஒரு clear signal. So definitely அதை எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது சிறு சேமிப்புங்கிறது ஹிஸ்டாரிக் லோல இருக்கு இல்லையா? ஆமா, ஹிஸ்டாரிக் லோ இது. ஆமா, ரொம்ப குறைவு. அதாவது முன்னெல்லாம் வந்து நான் நினைவு தெரிஞ்சப்ப எல்லாம் 58% இருந்த காலம் எல்லாம் போய் இப்ப வந்து ஸ்பெண்டிங் எக்கானமி ஆயிட்டு இருக்கும். இட்ஸ் நாட் அ ஹெல்தி சைன். ஏன்னா ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் ஃப்ளோயிங் இன். ஸோ டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம அந்த பக்கம் திருப்பி விடணும். ஸோ அதனால டெஃபினட்டா இந்த மூவ் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். இது வந்து பர்சனல் இன்கம் டேக்ஸ்ல டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லும்போது இப்போ இந்த சேமிப்புகள் குறையுது அப்படின்னு நிதியமைச்சரை கேட்கும்போது ஷீ டசன்ட் சவுண்ட் சோ வரிட். அவங்க வந்து இது வந்து மக்கள் வந்து வேற விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, நம்மளோட ட்ரெடிஷனல் சிறு சேமிப்பு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு மிடில் கிளாஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, அதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கறாங்க. இல்ல அது நல்ல விஷயம் தான். பட் அது வந்து ஓரளவுக்கு ஸ்பெகுலேட்டிவா போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 80,000 கிராஸ் பண்ணப்பே அலாம் பெல்ஸ் இன்டர்நேஷனலி ரிங் ஆச்சு. சோ இது டெஃபினட்டா இதை ஹால்ட் பண்ணோம்னா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டாக்ஸ் பண்ணிடுவாங்க, தப்புன்னு டாக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுலதான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன சார், என்ன மாதிரி ஆளுங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஃபியூச்சர்ஸ்ங்கிறது ஆப்ஷன்ஸ்ங்கிறத பத்தி பேசுவோம். அதுதான் ரீட்டைல் ட்ரேட்ல அதிகமா இருக்கு. அதாவது நீ ஃபியூச்சர்ல ஒரு ரேட் ஒரு 15ஆம் தேதி க்ளோஸ் பண்றீங்க, அப்ப என்ன ஷேர் வேல்யூ இருக்குமோ அதுக்கு நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்மால் பிரீமியம் கட்டி எடுப்பீங்க. இந்த மார்ஜின் மணி இஸ் வெரி லோ. சோ அதை கட்டி எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய ட்ரேட் நடக்குது. சோ இந்த மார்ஜின்லெஸ் ட்ரேடு ரொம்ப லோவா இருக்கிறதுனால நிறைய ட்ரேட் நடக்குது. அத வந்து இந்த பங்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து இவ்வளவு ரேட்டுக்கு போகும்னு நான் முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணி அதை வாங்குறது, அந்த மாதிரி கணக்கு. ஆமா, இது மாத்திரம் இல்ல, பங்கு சந்தை மாத்திரம் இல்ல, ட்ரேடிங் பொருட்கள், ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ், எனி ப்ராடக்ட், கமாடிட்டிஸ் மார்க்கெட், அதுக்கெல்லாம் இந்த பொருள்லாம் இவ்வளவு விலை ஏறும்னு நம்ம வந்து கணிக்கிறோம். அந்த கணிப்பு சரியா இருந்தா நமக்கு லாபம் அப்படி. ஆமா, இது ஒரு ஸ்பெகுலேஷன் தான் அது. சோ இததான் அவங்க வந்து ஒரு மாதிரி இன்டைரக்டா ஹிண்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு ஹெல்தி ட்ரெண்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இதுக்கு வந்து இந்த எஃப்என்டோ இந்த டாக்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது இந்த கேபிட்டல் கெயின்ஸை ரேஷனலைஸ் பண்ணாக்க நிறைய இன்கம் வரும். அதுல ஒரு பெரிய ஃபியூரோர் நடந்துட்டு இருக்கு. அன்லிஸ்டட் ஷேர்ஸ் எல்லாம் 30%, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதை ரேஷனலைஸ் பண்றதுக்கு மூவ் பண்ணுவாங்க, டெஃபினட்டா மூவ் பண்ணுவாங்க. 10 and 20% லாங் டேர்ம் கெயின்ஸ்க்கு இருக்கு, அதையும் ரேஷனலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஸ்டார்ட் அப்னோட எக்ஸிட்டே பயங்கரமா இருக்கு. ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டாக்ஸேஷன் குறையும். முன்ன மாதிரி இருந்த பிரின்சிபல் மாறி வேற மாதிரி பிரின்சிபல் வரும். சோ இதெல்லாம் வந்து இன்கம் டாக்ஸ் சலுகைகள் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதா இந்த கிரீனுக்கு வந்து ஸ்பெண்டிங் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த பட்ஜெட்ல. ஃபார்மர் ஓரியன்டேஷன் ரொம்ப நிறைய இருக்கும். ஏன்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கம்மி ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து இப்ப நம்ம டவுன் எம்ப்ளாய்மெண்ட்லாம் அதிகம், இது மெட்ரோஸ் அதிகமா இருந்தது. எதனால இருந்தது? சர்வீசஸ் செக்டார், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த மாதிரி இவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கம்மியான உடனே எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்மியா இருக்கிறதுனால ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ல போக்கஸ் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட்ல டெஃபினட்டா அக்ரிக்கு இன்டைரக்ட் சப்போர்ட் நிறைய இருக்கும். டைரக்ட் சப்போர்ட் கொடுக்க முடியாது ஆஸ் பர் இன்டர்நேஷனல் ரெகுலேஷன்ஸ். கேட், அந்த WTO அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும்போது கொடுக்க முடியாது, சப்சிடிஸ் மாதிரி கொடுக்க முடியாது. பட் மாறாக இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அதெல்லாம் கம்மியாகும், கன்செஷன்ஸ் வரும். ஃபார்மருக்கு எதிர்பார்க்கலாம். ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ல போக்கஸ் இருக்கும். மூணாவது பாயிண்ட் கிரீன் இனிஷியேட்டிவ். கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் இட். ஹைட்ரஜன் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இவி வந்து பெரிய பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு.
சோ அதனால அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் அண்ட் இம்பட்டஸ் இருக்கும். டெஃபினட்டா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அதை வந்து இப்ப கவர்மெண்ட்டினோட தாட் ப்ராசஸே நம்ம ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், பிரைவேடைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாங்கிற மூட் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு பெரிய ஸ்டாப்ஸ் இருக்கும். குளோபலி இதுல ஃபோக்கஸ் அதிகமா பிரைவேட் இன்வெஸ்ட்மென்ட்டுமே எதிர்பார்த்த அளவு இல்ல அப்படிங்கறாங்களே. ஆமா, அதுதான் நான் சொன்னேன். அந்த பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால தான் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் சேவிங்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொன்னேன். ஓகே, வாய்ப்புகள் அதிகம்னு சொன்னேன். ஓகே. சோ இது மாதிரி இருக்கும் பொழுது இந்த இன்டைரக்ட் இன்ஃப்ரா ஸ்பெண்டிங் கண்டினியூ ஆகும். இந்த growth ரேட் வந்து இவங்களே ஆன்டிசிபேட் பண்றாங்க, லெசர் growth ரேட். சோ தி ஃபோக்கஸ் வில் பி thoroughly on manufacturing, how to beat China on all grounds. சோ இப்பதான் அந்த சிப் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் வந்திருக்கு. சோ அதை சார்ந்த துறைகள் PLI ஸ்கீமை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் பேசப்படுது இல்லையா? நிறைய இருக்கு, நிறைய வரும் பின்னாடி வரும். இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட் நீட்லி இருக்கலாமே தவிர, பட் மெய்டி இஸ் ஒர்க்கிங் ஆன் தட். மாறாக நான் இன்னொன்னு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, இந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் அதை நேரோ டவுன் பண்றதுக்கு இம்போர்ட்ஸ் குறைஞ்சிட்டு வருது. அண்ட் இத பாசிட்டிவாக்க என்ன பண்ணுவாங்க, அதாவது மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் இதை பண்ண முடியும். சர்வீசஸ் வந்து 55% இருந்தது, எக்கானமி பார்ட்டிசிபேஷன் இப்போ அரௌண்ட் 45-46%க்கோ வந்துருச்சு. ஸோ அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது வந்து இந்த சர்வீசஸ் ஏன் கம்மியாச்சுன்னா, குளோபலி டல்னஸ் இருக்கு, குளோபலுக்கு இவங்க அனுப்புறதுனால அதோட தாக்கம் இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த ஃபோக்கஸ் இஸ் ஆன் மேனுஃபேக்சரிங், கிரீன், இன்ஃப்ரா, இது கண்டினியூ ஆகும். எக்கானமி வந்து இந்த 7%ல மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால அதுல தான் ஃபோக்கஸ். The GDP growth of 7%, which is not available across the globe, to attract more investment, more FDI. அதுக்கு உண்டான சூழல், அதுக்கு உண்டான அண்டர்ஸ்டுட். இல்ல, நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு துறை ரீதியா இப்ப கிரீன் எனர்ஜில புஷ் இருக்குங்கிறீங்க. அந்த மாதிரி பல துறைகளுக்கு தேவையான விஷயங்கள் சொன்னீங்க. நான் இன்னொன்னும் கேட்க நினைக்கிறது, இப்போ சாமானியர்களுடைய பார்வையில நான் என்ன செஞ்சா விலைவாசி குறையும், என்ன செஞ்சா நமக்கு வந்து நம்மளோட ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுமா, இல்ல வந்து நமக்கு ஏதாவது ஒரு கூடுதல் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ் யோசிக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன பதில் இருக்கும் பட்ஜெட்ல? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பேங்க் ரேட்டை பத்தி சொல்றேன். ஆர்பிஐ வந்து இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க, ரைட்? அது பண்ணிட்டு இப்ப இன்ஃபிளேஷன் அவங்களே கம்மின்னு சொல்றாங்க, அவங்க இறக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ரேஜ்னு நாங்க சொல்லுவோம். அதாவது ஓவர்சீஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இங்கேயும் அந்த டெல்டா மெயின்டைன் பண்ணலன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ்ல 5% ரேட்டுன்னு வச்சுப்போம், இங்க வந்து 9% ரேட்டுனாக்க அப்பதான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும் உள்ள. ஏன்னா ஆர்பிட்ரேஜ் இருக்கிறதுனால நிறைய ஃபண்ட் ஃப்ளோ இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா எஃப்டிஐ அதிகமாகும். சோ இந்த டெல்டா மெயின்டைன் பண்றதுக்கோசரம் அவங்களால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இறக்க முடியல. இன்ஃபிளேஷன் கட்டுக்கோப்புல இருக்கு, பட் இன்னும் குறையணும். ஏன்னா ரீட்டைல் இன்ஃபிளேஷன் குறையல, என்ன பண்ணா அது இறங்கும் அப்படின்ற क्वेश्चन வருது. அடுத்து ரீட்டைல் இன்ஃபிளேஷன் குறையல. ரீட்டைல் இன்ஃபிளேஷன் குறையணும்னா இந்த அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ், பல்சஸ், இதெல்லாம் நிறைய ப்ரொடக்ஷன் நடந்தாதான் டிமாண்ட் சப்ளை, எல்லாமே டிமாண்ட் சப்ளை தான். அந்த டிமாண்ட் சப்ளை வந்து சப்ளை அதிகமாக டிமாண்ட் மேட்ச் ஆகும்போது டெஃபினட்டா விலைவாசி கட்டுக்குள்ள இருக்கும். இத வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனால இன்ஃபிளேஷனை ரொம்ப கஷ்டம், ரீட்டைல் இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறது கஷ்டம். பண வீக்கத்தை எப்படி எடுப்பீங்க? நீங்க வந்து எக்ஸ்ட்ரா மணி சப்ளை இருக்கிறத சக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபிளேஷன் குறையும். பட் எக்ஸ்ட்ரா மணியை நீங்க சக் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகும்போது, சேனலைஸ் பண்ணும்போதுதான் இன்ஃபிளேஷன் கட்டுக்கோப்புக்கு வரும். ஓகே, இல்ல பட் நீங்க எக்ஸ்ட்ரா மணி சப்ளை எடுத்தாதான் விலைவாசி குறையும் அப்படின்ற ஒரு பார்வை சொல்றீங்க. ஆனா இப்ப நம்ம இன்கம் டாக்ஸ் ரிபேட்டோ இதெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் பணப்புழக்கம் அதிகரிக்க தானே போகுது, அது விலைவாசி ஏத்தாதா? இல்ல நான் அதான் தப்பா சொல்றேன்? இல்ல, இப்ப நீங்க இன்கம் டாக்ஸ் கன்செஷன் டுவர்ட்ஸ் சேவிங் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடும். ஓகே, பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இன்னும் 1/2 மணி நேரத்துல நமக்கு தெரிஞ்சிரும் பட்ஜெட்ல என்னெல்லாம் வர